வணக்கம். ஆயிரவைசியர் டிவிக்காக கமலக்கண்ணன் பொள்ளாச்சியிலிருந்து. சில நாட்களுக்கு முன்னே நம்ம மதுரையில் மதுரை தொடர்னு ஒன்று எடுத்திருந்தோம். அந்த தொடரில் மேலே பள்ளிக்கூடம் கீழே கோயில் அப்படின்னு ஒரு தொடர் போட்டிருந்தோம். அதில் ஊஞ்சல் உற்சவம் மதுரையில் ஆயிரவைசியர் காசுக்கார செட்டியார்களுக்கு பாத்தியப்பட்ட அந்த கட்டிடத்தில் பல 150 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை இப்போ நம்ம ஒளிபரப்ப போகிறோம். அதோட வரலாறு அப்போது நம்ம வெளியிட்ட மேலே பள்ளிக்கூடம் கீழே கோயில்னு அந்த நிகழ்ச்சியில் இருந்து சில பகுதிகளையும் இதில் இணைச்சி போடுறோம். முழுசாக பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆயிரவைசியர் டிவிக்காக கமலக்கண்ணன். மதுரை தொடரில் நம்ம பார்க்க இருக்கிறது இப்போ தெற்கு கோபுரத்துக்கு அருகில் நம்ம கோயிலும் கீழே கோயிலும் மேலே பள்ளிக்கூடமும் அமைந்த ஒரு வெள்ளியம்பலம் மண்டபத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவபெருமான் அங்கே நடனம் ஆடியதாக வரலாற்று கூறுவது. பல பேர் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது நம்ம ஆயிரவைசியர்களோட ஒரு பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது மிக அருகில் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு முழுசாக இதை காட்ட போகிறோம். சுவாரஸ்யமாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். ஆயிரவைசியர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சமுதாய மக்களுக்கு ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கூடம் சாமி இறங்கும் இடம். ஓ, சாமி இங்கே தான் இறங்குமா? ஆமாம். அப்படின்னா எந்த டைம் வரும்? பங்குனி மாதம். 150 வருஷம் ஆகுதுங்க. எல்லாமே 150 வருஷம். எதுவுமே இதுக்கு 2 வரலாறு சொல்கிறாங்க. அதில் ஒரு வரலாறு நமக்கு உறுதியாக தெரியுது. சிவபெருமான் கால் மாறி நடனம் ஆடுறாருல. ஆமாம். சிதம்பரத்தில் மதுரையில் ஒரு மாதிரி அது அந்த மாதிரி நடனம் ஆடினதில் மதுரையில் வெள்ளியம்பலம்னு கால் மாறி ஆடிய இடம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் வெள்ளியம்பலம் மண்டபம்னு பேர். இது மண்டபத்துக்கு பேர் வெள்ளியம்பலம் மண்டபம். வெள்ளியம்பலம்னு உங்கள் இதில் ஆயிரவைசியர் வெள்ளியம்பலம் மண்டலங்கிறது இதுக்கு தான் காரணம். அதுக்கு இது காரணம். பேரில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளியம்பலம்ங்கிற இதுக்கு அர்த்தம் இதுதான். சிவபெருமான் நடனம் ஆடிய இடம். அதன் மூலியமாக இந்த சொத்து நமக்கு வந்ததுனால இந்த இடத்துக்கு பேர் வெள்ளியம்பலம் மண்டபம்னு பேர். இப்போ இதில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. இந்த மேடையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த காசுக்கார ட்ரஸ்ட்டுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாவில் கோடை வசந்த உற்சவம்னு ஒரு விழா. அந்த விழா நம்மளுடைய வைசிய பிரிவினுடைய காசுக்கார செட்டியார் சமுதாயத்துக்கு அந்த காலத்துல இருந்து கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னாக்கா, இறைவனை கோடை காலத்துல குளிர்விப்பதற்காக கோடை வசந்த உற்சவ விழாவில் ஒரு காலத்துல அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அந்த காலத்துல இருந்த மதுரையிலே பெரும்பான்மையாக வாழ்ந்த பிராமணால், முதலியார், நம்ம வைசிய செட்டியார் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தது 17 அறங்காவலர்களால். 1959 தான் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் வருகிறது. அதுக்கப்புறமேலு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அப்படி நம்ம பொறுப்பில் இருக்கிற காலத்தில் திருவிழாக்கள் நடத்துவதற்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த காலத்தில் நடத்தியிருக்கிறாங்க. அந்த வகையிலே கோடை வசந்த உற்சவ விழா என்ற திருவிழா காசுக்கார பிரிவுக்கு கிடைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பங்குனி மாதம் 9 நாள் மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த மண்டபத்திலே எழுந்தருளி இந்த ஊஞ்சலிலே அமர்ந்து ஊஞ்சல் ஆடுவார்கள். இந்த ஊஞ்சலுக்கு 2 பக்கமும் தெப்பமாக இருக்கும், பள்ளமாக இருந்து தண்ணி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் ஏசி இல்லாத காரணத்தினால இறைவனை குளிர்விப்பதற்காக 2 பக்கமும் பள்ளத்திலே தண்ணி தேக்கி வைத்து குளிர்வித்து ஊஞ்சல் ஆடும்போது
இறைவன் வந்து அந்த கோடை வெப்பத்திலே இருந்து சாந்தி அடைகிறதாக ஒரு வரலாறு. மாலை 6 மணிக்கு சாமி புறப்பாடாகி இங்கே வருவார்கள். ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். அதன் பிற்பாடு தீபாராதனையெல்லாம் நடந்து சாமி புறப்பாடாகி மறுபடியும் வந்து கோயிலுக்கு போயிடுவாங்க. முடிஞ்ச உடனே சமுதாயத்தை மக்களுக்கெல்லாம் வந்து பிரசாத விநியோகம் பண்ணுவார். ட்ரஸ்டின் மூலியமாக செய்யப்படும். அதன் பிற்பாடு சாமி அம்பாளை அதற்கென உள்ள விசேஷ வாகனத்தில் புறப்பாடாகி சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய தெருக்கள் வழியாக சாமி புறப்பாடாகி மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளே வரைக்கும் கொண்டு போய் சுவாமி அம்பாளை சேர்த்து விட்டு கோயில் சார்பாக கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைகளை இந்த ட்ரஸ்டை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் வாங்கி கொண்டு வருவார்கள்.